மலைப்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்த மகேந்திரன் என்பவரின் 4 வயது குழந்தையான பொன்மாறன் என்பவர் கழுத்திலும் மற்றும் ஜென்ரலைஸ் லிம்ஃபடினோபதின்னு சொல்லுவாங்க. அதிகமான லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட்னால கடந்த 1 மாதமாக சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் மேல் சிகிச்சைக்காக நமது அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த நமது பீடியாட்ரிக் ஹெச்ஓடி டாக்டர் கண்ணன் சார் தலைமையில் உள்ள பீடியாட்ரிக் சர்ஜரி டீம் மருத்துவர்கள் அனைவரும் அந்த குழந்தையை பரிசோதித்த போது அவருக்கு வழக்கத்தை விட அதிகமாக உடல் முழுவதும் லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட், தட் இஸ் நிணநீர் கட்டிகள் அதிகமாக இருப்பதை கண்டு சற்று வித்தியாசமான நோயாக இருக்கும் என்று கருதி ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா என்ற அரிய வகை புற்றுநோயாக இருக்கும் என்று கருதி அவருக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் பேரினால் முதல் கட்டமாக நமது மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு எஸ்பெஷலி பீடியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் டாக்டர் கண்ணன் சார் தலைமையில் பிற மருத்துவர்களும் அந்த குழந்தையை ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸாக கருதி அவருக்கு ஜென்ரலைஸ் லிம்ஃபடினோபதி, நான் ஹாட்ச்கின்ஸ் லிம்ஃபோமா, தட் இஸ் சின்ன வயதில் வரக்கூடிய கேன்சராக இருக்கும் என்று கருதி அவருக்கு மேல் பரிசோதனைக்காக ஸ்கேன் அப்டமன் எடுத்திருக்கிறார்கள். அப்பொழுதும் அவருக்கு வயிறு முழுவதும் நிறைய கட்டிகள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக அல்ட்ராசவுண்ட் அப்டமன் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக அந்த குழந்தைக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும், மயக்க மருந்து கொடுத்து அந்த கட்டியை டெஸ்ட் பண்ணணும், அகற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் பேரில் அந்த குழந்தையை சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக பரிசோதித்திருக்கிறார்கள். அதில் மேலும் இரத்தத்தில் அது பரவி இருக்குமோ என்ற நோக்கத்தினாலும் சிடி ஸ்கேன் ஐவி கான்ட்ராஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்ட் பரிசோதனையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த ஐவி கான்ட்ராஸ்ட் போடுற அந்த பரிசோதனையில் அந்த குழந்தை பயனளிக்காமல் மூச்சு திணறி இறந்திருக்கிறது. உடனடியாக நமது மருத்துவர்கள் பரிசோதித்து மேலும் எங்களால் முடிந்த அளவுக்கு தட் இஸ் கேஷுவாலிட்டிக்கு உடனடியாக ஷிஃப்ட் பண்ணி அனைத்து விதமான பரிசோதனைகள் உயிர்காக்கும் கருவிகளை வைத்து அந்த குழந்தைக்கு நாங்கள் முடிந்தவரை உயிர் காப்பதற்காக எல்லா மருத்துவர்களும் செவிலியர்களும் போராடி இருக்கிறார்கள். இதற்கும் பயனளிக்காமல் அந்த குழந்தை நேற்று இரவு 9 மணிக்கு இறந்து விட்டது. இந்த செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு நாங்கள் எங்களது மருத்துவமனையின் சார்பில் உயர்கட்ட விசாரணையாக சீஃப் ஹெச்ஓடி லெவலில் மருத்துவர்களை வைத்து முதற்கட்ட விசாரணையை இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். மேலும் போலீஸ் தரப்பிலும் இதற்காக அவர்களும் என்கொயரி டீம் அமைத்து விசாரணை நடத்த இருக்கிறார்கள். பெற்றோர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவர்களே இல்ல, வார்டுல கூடிய லேப் டெக்னீஷியன் இன்ஜெக்ஷன் போடுறதா சொல்றாங்க. பர்టిక్యులரா இறக்குற டைம்ல டாக்டர்ஸ் இல்ல, ப்ராப்பரா ஸ்டாஃப் இல்லன்ற மாதிரி முக்கியமான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், காலையில 9 மணிக்கே இறந்ததாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா டாக்டர்லாம் டிக்ளேர் பண்ணது 9 o'clockன்றாங்க. இது மாறுபட்ட கருத்தா? அதான் ஒன்னொன்னா சொல்றேன், நிதானமா சொல்றேன். இதுல இது மேடம் ஹெச்ஓடி மேடம் ரேடியாலஜி. எங்களில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரேடியாலஜிக்குன்னு ஒரு 3 வருஷ கோர்ஸ் பிஜி கோர்ஸ்னு ஒன்று படிக்கிறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பையன் லேப் டெக்னீஷியன் கிடையாது. அவன் அந்த ஃபைனல் இயர் பிஎஸ்சி ரேடியாலஜி படிக்கிற பையன். அந்த வார்த்தை நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்கு, அந்த கேமராலே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஃபைனல் இயர் தட் இஸ் இன்டென்ஸ் படிக்கிற ரேடியாலஜி படிக்கிற பையன். அந்த இடத்துலையே எங்களுடைய டிஎன்எம்எஸ்சியிலையும் உள்ள ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க பேர் என்னதுமா, டெக்னீஷியன் பிரமிளான்ற ஒருத்தவங்களும் இருந்திருக்காங்க, டீனும் இருந்திருக்காங்க. டாக்டர் அந்த பேர் என்னப்பா, அந்த அம்மா எங்க தமிழாவாது என்னது கௌசல்ன்றவங்க கன்சோல் ரூம்ல இருந்திருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. அது என்ன சொல்ல ரேடியேஷன் பக்கத்து கன்சோல் ரூம்ல இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் உடனே பார்த்து தான் அந்த குழந்தைக்குடைய எல்லா சிகிச்சை முறையும் மேற்கொண்டிருக்காங்க. அது கிடையாது, ஆனா பக்கத்து ரூம்ல இருந்திருக்காங்க. இதுல எப்படின்னா இர்ரேடியேஷன்னா அந்த இதுக்குள்ள போகும் கதிர்வீச்சு. அந்த கன்சோல் ரூம்ன்ற பக்கத்து ரூம்ல தான் அவங்க இருக்காங்க. கண்ணாடி வழியா பார்த்துட்டு அவங்க ஓடி வந்திருக்காங்க. இப்ப நீங்க கூட போய் பார்க்கலாம். 9 o'clock நைட் இறந்ததா சொல்றாங்க. காலையில 11 o'clock போலீஸா என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? மார்னிங் 9 o'clock பையன் இறந்துட்டதாகவும் காலையில 11:30 போலீஸ் எல்லாம் வாரது என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
சிகிச்சையில இருக்கும்போது எப்படி போலீஸ் உள்ள வர முடியும்? டாக்டர் வந்து இல்ல அதுக்கு MLC அதுக்கு வெளிப்படைத்தன்மையான சிகிச்சையில இருக்கிற குற்றச்சாட்டு இல்ல அதுக்கு